Friends, welcome to Tamil Stock Advisor, Stocks for Future. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இதோட அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு காலும் கொடுத்துருந்தேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கவங்க இன்றைக்கி அந்த கால் எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 30 பாயிண்ட்ஸில் புக் பண்ண சொல்லியிருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் கொடுத்ததுலேருந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிருந்தது. முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்க்காதவங்க. அண்ட் மோர் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பெய்டு குரூப் ஆரம்பிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைனா யூடியூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை, எனக்கே கஷ்டமாக இருக்குது. பட் டெய்லி கேட்க வேண்டாம், நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிளியரான இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டெலகிராமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தான் உங்களுக்கு நேரடியாக நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,112 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே 24,939, லோ பார்த்தீங்கன்னா 24,824, ஹை பார்த்தீங்கன்னா 25,057. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 24,971 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ? 24,971 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 நான் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,900 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,939 தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட லோவான 24,824 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும், ஏன்னா 25,000 கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு கிளியர் கட்டாக 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். அப்படி மிஸ் பண்ணவங்க நீங்கள் ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறும்போது இந்த இடம் பாருங்கள், 24,900 பிரேக் ஆகும்போது நீங்கள் ஒரு பையோ எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது என்ன சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 25,000 சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக 25,057 வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு. ஸோ இன்கேஸ் ரிவர்ஸில், ஏன்னா நான் இன்றைக்கி கால் கொடுத்துருந்தோம், டெலகிராமில் கொடுத்துருந்தோம், ரிவர்ஸில் மார்க்கெட் நான் அடுத்த சப்போர்ட் லெவல்லேருந்து பார்த்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் நான் சீக்கிரமே கொடுத்துட்டேன். நான் 24,900 வரதுக்கு முன்னாடியே நான் அந்த காலை இனிஷியேட் பண்ணிட்டேன். பட் அது தெரியாதவங்க நீங்கள் நம்ம கொடுத்துருந்த ரெண்டாவது சப்போர்ட்லேருந்து மேலே ஏறும்போது பை பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் அங்கேருந்து உங்களுக்கு மினிமம் 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் நிஃப்டியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு கிளியர் கட்டான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இந்த ஏரியாவில் ஒரு அப்சைடு எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 24,930. நம்ம கொடுத்தது 24,900 to 920 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த ஏரியாவிலேருந்து தான் அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் ஸோ அதை கிளியர் கட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். அதாவது 25,000 நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு 24,971 முடிஞ்சாலும் இங்கே காட்டுறது நம்மளுக்கு 25,000 தான். இந்த ஏரியா தான். இந்த ஏரியா கிளியர் கட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,120 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். 25,000 க்ரூஷியல் ஏன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகும்போது 25,000 கிளியராக கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 25,000 லெவல் நம்மளுக்கு இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதாவது 24,860 நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட். இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா.
ஓகேங்களா. இன்கேஸ் இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வரும் 24,800 வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,000 க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,860 வந்து க்ரூஷலாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நாளைய பேங்க் நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஆக்சுவலாக நேற்று மீன்ஸ் ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 56,252 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 55,832, லோ பார்த்தீங்கன்னா 55,779, ஹை பார்த்தீங்கன்னா 56,233. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 56,059 க்ளோஸ் ஆச்சு. அவ்வளவு 56,059 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 193 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் என்ன சொன்னது, பேங்க் நிஃப்டி வந்து 56,252 க்ளோஸ் ஆகும்போதுனா 56,400 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் அதை ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஏறும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் சொன்னது 56,000, அடுத்தது 55,800 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 55,832 ஓப்பன் ஆகி லோ பார்த்தீங்கன்னா 55,779 வரைக்கும் போச்சு. நம்ம 800 கொடுத்தோம், கிட்டத்தட்ட 21 பாயிண்ட் கீழே இறங்கி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து தான் இங்கே நல்லா பார்த்தாலே தெரியும். எக்ஸாக்டாக 820 ரிவர்ஸ் எடுக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தாலும் நம்மளோட சப்போர்ட் என்னது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாவது சப்போர்ட் 800 சொல்லியிருந்தோம். சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 56 சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த மூமெண்ட்டை கிளியர் கட்டாக நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். அந்த 55,822 56,000 வரைக்கும். ஸோ அதையும் தாண்டி கிட்டத்தட்ட அனதர் 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் போச்சு. ஸோ ஒரே ஒரு எக்ஸாக்ட், எப்பயுமே மார்க்கெட் இறங்குதுன்னு அவசரப்படாதீங்க, ஏறுதுன்னு அவசரப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரும் பட்சத்தில் கேண்டில் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மார்னிங் நல்ல ஒரு கேப் டவுனில் இறங்கினாலும் நம்ம கொடுத்த இந்த ரெண்டாவது சப்போர்ட் வந்து ரிவர்ஸ் எடுத்து எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் ஆகி அதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 56,059 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அதே லெவலில் தான் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன சப்போர்ட் கொடுப்போம் 56,000. ஏன்னா இந்த லெவல் வந்து நான் டோட்டலாக சொன்னால் ஒரு க்ரூஷியலான லெவல். ஒரு நிமிஷம், இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான லெவல் இந்த 56,000ன்றது. ஸோ ஒன்ஸு அப் சைட் பிரேக் ஆனாலும் அதை தான் மெயினாக பார்க்கணும், டவுன் சைட் பிரேக் ஆனாலும் அதை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு 56,000 லெவல் வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 55,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லியராக சொன்னது தான் 56,250 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஏர்லியராக சொன்ன மாதிரி 56,400 வரைக்கும் போகும். ஏன்னா எதுக்கு 250 கொடுக்குறேன்னா ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடேயோட க்ளோஸே இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் ஆகலை. ஸோ அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் ஃபர்தராக அப்சைட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னையோட ஹையும் பார்த்திங்கன்னா 56,233 தான். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது ஃப்ரைடேயோட க்ளோஸ் 252, அதனால தான் அதை வந்து இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஒரு 140 பாயிண்ட்ஸ் 150 to 160 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சென்செக்ஸோட மந்த்லி எக்ஸ்பைரி as well as வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் சென்செக்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி மாதிரி 56,000 மாதிரி சென்செக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 82,000 லெவல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பாயிண்ட்டு. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். சாரி, நான் 82,040 வைக்கிறேன். பட் 82,000 இந்த ஏரியா வந்து நம்ம சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் 82,000 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் லெவல். ஸோ இதை பிரேக் ஆனாலும் மேக்ஸிமம் வந்து
சென்செக்ஸ் வந்து ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே இறங்கி எல்லா மார்க்கெட்டும் இறங்குச்சு, நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸும் அப்படி இறங்கி பிரேக் அவுட் 82,000 கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் இன்னையோட ஹையான 82,169 வரைக்கும் தான் போச்சு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பைரியில் சென்செக்ஸுக்கு 82,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதான் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 82,200 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 82,000 கிளியர் கட்டாக பிரேக் ஆகி கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைடை வந்து சென்செக்ஸில் நாளைக்கு எக்ஸ்பைரியில் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சென்செக்ஸோட சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா வரும். இன்றைக்கி எங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்ததோ அதுதான் நாளைய சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகும். அதாவது எக்ஸாக்டாக 81,600 லெவல்லேருந்து தான் மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து ரிவர்ஸ் எடுத்தது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட்ஸ், அதாவது 81,400 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சென்செக்ஸ் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 81,896 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 511 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 82,000 க்ரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 81,600 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலில் எக்ஸ்பைரியில் கொஞ்சம் வாட்சபிள் லெவலாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.